இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம். மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் 299. நயிம் ஊரில் இறந்து உயிர்ப்பிக்கப்பட்ட தானியேலின் வீட்டில். நயிம் பட்டணத்து மக்களுக்கு அன்று ஒரு விழா நாள். இளைஞனான தானியேல் உயிர்ப்பிக்கப்பட்ட பின் இயேசு அவர்களின் விருந்தாளியாக வந்திருக்கிறார். சேசுவை சுற்றிலும் முன்னும் பின்னும் பெரும் தொகையான மக்கள் சூழ சேசு நடந்து செல்கிறார். நயிம் ஊர் மக்களுடன் பக்கத்து கிராம மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சேசுவை தேடி வந்து முதலில் கப்பர்நாகுமுக்கு சென்று அதன் பின் நயிம் ஊருக்கு வந்திருக்கிறார்கள். சேசுவுக்கு இப்பொழுது அநேக சீடர்கள் இருப்பதால் அவரை பற்றிய தகவல்களை அவரை தேடி வரும் யாத்ரீகர்களுக்கு தெரிவிக்க ஒரு தகவல் ஏற்பாடை செய்திருக்கக்கூடும் என்று நான் எண்ணுகிறேன். அவர் எப்போதும் பயணம் மேற்கொண்டிருந்தாலும் அவரை கண்டு கொள்ள முடிகிறது. ஒரு நாளைக்கு சில மைல்களாவது காலநிலைக்கு தக்கபடி குறுகிய பகல் வேலை அனுமதிக்கிறபடி அவர் பயணம் செல்கிறார். அவரை தேடி வந்தவர்களோடு சில வேத பாரகரும் பரிசேயரும் இருக்கிறார்கள். பார்வைக்கு மரியாதையுடையவர்களாக தெரிகிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட இளைஞனுடைய வீட்டில் சேசு விருந்தினராய் இருக்கிறார். ஊரில் பிரபலமானவர்களும் வந்திருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயர்களும் 7 பேர் இருக்கிறார்கள். 7 தலையான பாவங்களைப் போல. தானியேலின் தாய் அவர்களை கண்டதும் தாழ்ச்சியுடன் அவர்களை அழைக்கிறாள். அவர்களுக்கு இன்னும் அதிக தகுதியான இடமளிக்க தன்னால் கூடவில்லையே என்று வருந்தி சொல்கிறாள். ஸ்திரீயே, போதகர் வந்திருப்பதால் ஒரு குகை கூட பெரிய மதிப்புடைய இடமாயிருக்குமே. உன் வீடு குகையை விட எவ்வளவு அதிக மதிப்புடையதாயிருக்கிறது. நாங்கள் உனக்கும் உன் வீட்டிற்கும் சமாதானம் என்று கூறி உள்ளே வருகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த ஸ்திரீயும் செல்வமுடையவர்களாய் இல்லாவிடனும் சேசுவுக்கு மகிமை தரும் பொருட்டு தன்னால் இயன்றதை எல்லாம் செய்திருக்கிறாள். நயிமில் உள்ள பணக்காரர் எல்லோரும் அவள் வீட்டை அலங்கரிப்பதிலும் விருந்து செலவிலும் பங்கெடுத்துள்ளார்கள். எதிரெதிராக இருக்கிற 2 அறைகளில் விருந்துண்ண ஏற்பாடு ஆகியிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு செய்துள்ள ஸ்திரீகள் ஆங்காங்கே நின்று நெடும் அறையை கடந்து செல்லும் குழுவை பார்க்கிறார்கள். அந்த ஸ்திரீகள் தாங்கள் சமையலில் செய்த உதவி, கொடுத்து உதவிய இருக்கைகள், மேஜை விரிப்புகள் இவற்றிற்கு ஈடாக சேசுவை அருகில் வைத்து பார்க்கும் சலுகையை, அவர் சுவாசிக்கிற காற்றையே தாங்களும் சுவாசிக்கும் பாக்கியத்தை மட்டுமே எதிர்பார்த்திருக்கக்கூடும். அவர்கள் சிலர் மாவு தெளிக்கப்பட்டும் சாம்பல் படிந்தும் சமையற்கட்டில் அவர்கள் செய்த வேலைக்கு தக்கபடி காணப்படுகிறார்கள். அவர்கள் சேசுவை கூர்ந்து கவனிக்கிறார்கள். அவருடைய தெய்வீகமான காட்சியிலும் தெய்வீகமான குரலிலும் தங்கள் பங்கை பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய அன்பான ஆசீர்வாதத்தை தங்கள் கண்களாலும் காதுகளாலும் பருகுகிறார்கள். மறுபடியும் சமையல் கட்டிற்குள் செல்லும்போது மகிழ்ச்சியால் சிவந்து காணப்படுகிறார்கள். எல்லோரிலும் அதிக மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியமான விருந்தினர்கள். பாத சுத்திகரத்திற்கு பாத்திரங்களை விட்டு எஜமானியுடன் எடுத்து கொடுத்து உதவுகிற ஒரு பெண்தான். கருத்த முடியும் கருவிழியும் கொண்ட அவளை வீட்டெஜமானி சேசுவிடம் தானியேலுக்கு பேசியிருக்கிற பெண் என்றும் திருமணம் சீக்கிரம் நடைபெறும் என்றும் அறிமுகப்படுத்தும் போது அந்த பெண் கூச்சமடைகிறாள். சேசுவின் வருகையால் வீடு முழுவதும் அர்ச்சிக்கப்பட வேண்டுமென்றே காத்திருப்பதாகவும் அவள் தெரிவிக்கிறாள். மணப்பெண்ணை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறாள். வீட்டெஜமானியின் மருமகளாக வரப்போகிற அந்த பெண் தலை கவிழ்ந்து நிற்கிறாள். சேசு அவள் தலைமேல் கைகளை வைத்து, சாரா, ரபேக்கா, ராக்கேல் ஆகியோரின் புண்ணியங்கள் உன்னிடம் தலை கட்டும். நீ மெய்யான கடவுளின் பிள்ளைகளுக்கு தாயாயிருந்து இந்த வீட்டின் மகிழ்ச்சியையும் கடவுளின் மகிமையையும் கொணர்வாயாக என்று ஆசீர்வதிக்கிறார். சேசுவும் வந்திருந்த பெரியவர்களும் பாத சுத்திகரம் ஏற்கனவே செய்துவிட்டு அவர்கள் இளம் வீட்டு தலைவனுடன் உணவறைக்குள் செல்கிறார்கள். அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் எதிர்த்த அறைக்குள் போகிறார்கள். விருந்து தொடங்குகிறது. அவர்களுடைய உரையாடல்களில் இருந்து சேசு முன்கூட்டியே நயிம் பட்டணத்தில் போதித்ததையும் நோயாளிகளை குணப்படுத்தி இருந்ததையும் தெரிந்து கொள்கிறேன். ஆனால் அதை பற்றி வேதபாரகரும் பரிசேயரும் சட்டை செய்யவில்லை. மாறாக அவர்கள் தானியேல் என்ன வகையான நோயினால் இறந்தான் என்கிற நுட்பங்களை நயிம் மக்களிடம் துளைத்து கேட்கிறார்கள். அவன் இறந்து எத்தனை மணி நேரம் ஆகியிருந்தது? சரீரத்தை பாடம் பண்ணுவதெல்லாம் நடந்து முடிந்திருந்ததா? இப்படி பலதையும் கேட்டு தொந்தரவு கொடுத்தார்கள். ஆனால் சேசு இதிலொன்றும் கவனம் செலுத்தாமல் உயிர்த்த மனிதனுடன் பேசி கொண்டிருக்கிறார். அவனும் அதிசயமான பசியுடன் உண்கிறான். ஆனால் ஒரு பரிசேயன் கேட்கிறான் சேசுவிடம், தானியேல் சுகமில்லாமல் இருந்தது உமக்கு தெரியுமா என்று. நான் தற்செயலாக எண்டோரில் இருந்து வந்து கொண்டிருந்தேன். செபதேவன் அருளப்பனுக்கு செய்தது போல் சீமோனின் யூதாசையும் பிரியப்படுத்த விரும்பி அங்கு போயிருந்தேன். நான் பாஸ்கா திரு யாத்திரைக்கு புறப்பட்ட போது நயிம் வழியாக செல்வேன் என்று கூட எனக்கு தெரிந்திருக்கவில்லை என்று சேசு பதில் கூறுகிறார். நீர் வேண்டுமென்றே எண்டோருக்கு போகவில்லையா என்று கேட்கிறான் ஆச்சரியப்படுகிற இன்னொரு வேதபாரகன். இல்லை, அந்த சமயத்தில் அங்கு போக நான் நினைக்கவில்லை. பின்னே ஏன் அங்கு சென்றீர்? நான் சொன்னேனே, சீமோனின் யூதாஸ் அங்கு செல்ல விரும்பியதால். அந்த வினோத பிரியம் எதற்கு? அங்கிருந்த சூனியக்காரியை காணத்தான். அதை பற்றி நீர் பேசியிருந்தீரோ? இல்லை, பேச எந்த காரணமும் இருக்கவில்லை. அதாவது அந்த சம்பவத்தை வைத்து உன் அப்போஸ்தலர்களை வேறு சூனிய வேலைகளுக்கு பயிற்றுவிப்பதற்கு.
எதற்கு? அர்ச்சிப்பான வாழ்க்கையில் பயிற்றுவிக்க யாத்திரைகள் போக தேவையில்லை. ஒரு சிற்றறை அல்லது பாலைவனமான இடம், ஒரு மலையுச்சி அல்லது ஒரு தனிப்பட்ட வீடே போதுமானது. பயிற்றுவிக்கிற குருவிடம் பரித்தியாகமும் புனிதமும் இருக்க வேண்டும். சீடனிடம் அர்ச்சிப்படைய வேண்டும் என்னும் ஆவல் இருக்க வேண்டும். இவைதான் நான் கற்பிப்பது, வேறொன்றுமில்லை. ஆனால் இப்போது உம்முடைய சீடர்கள் புதுமைகள் செய்கிறார்களே, அவை இந்த மாதிரியான அதிசயங்கள் தானே? அவை சர்வேஸ்வரனுடைய சித்தமாகும், அவ்வளவே. அவர்கள் எவ்வளவுக்கு அர்ச்சிப்படைவார்களோ அவ்வளவுக்கு அது அவர்கள் அதிக புதுமைகளை செய்வார்கள். ஜெபத்தாலும் தவத்தாலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதாலும் அவைகளை செய்வார்கள், வேறு எதனாலும் அல்ல. அது உமக்கு நிச்சயம்தானா என்று கேட்கிறான் ஒரு வேதபாரகன். தன் நாடியை பிடித்து கொண்டு சேசுவை மேலும் கீழும் பார்க்கிறான். அவன் குரல் கிண்டலாக கேட்பது போலும் இறங்கத்தக்கதாயும் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஆயுதங்களையும் அந்த போதகத்தையும் நான் கொடுத்தேன். அவர்களுள் யாராவது கீழ்ரகமான செயல்முறைகளினாலும் அகங்காரத்தாலும் மற்றெந்த காரணத்தாலும் கெட்டு போய்விட்டால் அப்படியும் பலர் இருப்பார்கள். அவர்கள் என்னுடைய ஆலோசனைப்படி இரார்கள். அவன் ரட்சிக்கப்பட நான் ஜெபிப்பேன். கடவுள் தம் ஞானத்தின் ஒளியால் அவனுக்கு உதவும்படி மன்றாடி அவனுக்கு பாவ பரிகாரமாக கடின தபஸை நான் மேற்கொள்வேன். அதனால் அவன் தன் தவறை காண்பான். சகோதர அன்போடும் போதகர் நண்பன் என்ற பாசத்தோடும் அவன் காலில் விழுந்து அவன் தன் பாவத்தை விட்டு விடும்படி கேட்டுக்கொள்வேன். அப்படி செய்வது சிறுமை என்று கருத மாட்டேன். காரணம், ஒரு ஆன்மாவின் விலை எவ்வளவென்றால் அதை காப்பாற்ற எந்த சிறுமையையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு மேல் என்னால் எதுவும் ஆகாது. அவன் மேலும் தன் குற்றத்தில் நீடிப்பானாகில் துரோகம் இழைக்கப்பட்டதும் தவறாக கண்டுபிடிக்கப்பட்டதுமான போதகரின் நண்பனுடையவும் கண்களும் இருதயமும் கண்ணீரும் இரத்தமும் சிந்தும். சேசு இப்படி கூறும்போது எவ்வளவு துயரத்தோடும் அன்போடும் காணப்பட்டார். வேதபாரகரும் பரிசேயரும் ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்க்கிறார்கள். ஆனால் அவ்விஷயம் பற்றி எதுவும் பேசவில்லை. மாறாக தானியேலிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். சாவு என்றால் என்ன என்று அவனுக்கு நினைவிருக்கிறதா? அவனுக்கு மறுபடியும் உயிர் வந்த போது அவன் என்ன உணர்ந்தான்? சாவுக்கும் உயிர்ப்புக்கும் இடையில் அவன் என்ன கண்டான்? மரணத்துக்குரிய ஒரு நோய் எனக்கு ஏற்பட்டிருந்ததை நான் அறிந்திருந்தேன். அவஸ்தைப்பட்டேன். அது என்ன பயங்கரமாயிருந்தது, அதை எனக்கு நினைவூட்டாதீர்கள். ஆயினும் அதை மீண்டும் அனுபவிக்கும் நாள் ஒன்று எனக்கு வரும். ஓ ஆண்டவரே! இப்படி கூறிய தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். தான் இன்னொரு முறை மரணம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் வெளிரி போகிறான். சேசு அவனை அன்போடு தேற்றி, மரணம் தன்னிலே ஒரு பரிகரிப்பாக இருக்கிறது. இருமுறை நீ மரணம் அடைவதால் உன் குற்றங்கள் அனைத்திலும் இருந்தும் நீ கழுவப்படுவாய். மரணமடைந்த உடனே மோட்சத்தை சுகிப்பாய். இந்த எண்ணம் உன்னை ஒரு புனித வாழ்வு தூண்டட்டும். வேணுமென்று செய்யாத ஒரு அற்பம் குற்றங்களே உன்னிடம் இருக்கும்படி செய்யட்டும். ஆனால் பரிசேயர்கள் அதே கேள்வியை மீண்டும் எழுப்புகிறார்கள். நீ உயிரை திரும்பவும் அடைந்த போது என்ன உணர்ந்தாய்? ஒன்றையும் உணரவில்லை. நான் உயிருடன் சௌக்கியமாக ஒரு நீண்ட நல்ல உறக்கத்திலிருந்து வெளிப்படுவது போல் உணர்ந்தேன். நீ இறந்து போன ஞாபகம் உனக்கு இருந்ததா? நான் மிகவும் நோயிற்று இருந்த ஞாபகம் இருந்தது. அவஸ்தையில் இருந்த ஞாபகம், அவ்வளவுதான். மறு உலகத்தை பற்றி என்ன ஞாபகம் இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஒரு இருண்ட வழி, என் வாழ்வில் ஒரு வெறுமையான வெளி. ஒன்றும் தெரியவில்லை. அப்போ நீ சொல்கிறாய் லிம்போ இல்லை, உத்தரிக்கிற ஸ்தலம் இல்லை, நரகம் இல்லை. அவை இல்லை என்று யார் சொன்னார்கள்? அவையெல்லாம் உள்ளன. அவற்றை எனக்கு ஞாபகம் இல்லை. நீ இறந்து போனது உனக்கு நிச்சயம்தானா? அப்போது நயீம் ஊரார் ஆத்திரமடைகிறார்கள். அவன் இறந்தானா? உமக்கு வேறு என்னதான் தேவை? அவனை நாங்கள் சவப்பெட்டிக்குள் வைத்தபோது அவன் நாற்றம் எடுக்க தொடங்கிவிட்டான். எப்படியும் அந்த வாசனை களிம்புகளும் அந்த கட்டுகளும் ஒரு ராட்சதனை கூட கொன்றிருக்கும். நீ செத்துப்போன ஞாபகம் உனக்கு இல்லையா? இல்லை என்று தான் சொன்னேனே. தானியேல் பொறுமை இழக்கிறான். இந்த கேள்விகளின் நோக்கம்தான் என்ன? இந்த ஊர் முழுவதும் என் தாய் உட்பட அனைவரும் நான் இறந்து விட்டதாக பாசாங்கு செய்தார்களா? எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள் வாசனை களிம்பு பூசி கட்டுகளிடப்பட்ட என்னோடு தன்னுடைய படுக்கையில் செத்து கொண்டிருந்தாளே. இதெல்லாம் பொய்யா? நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள்? நயீம் ஊரார் எல்லோருமே குழந்தைகள் அல்லது முட்டாள்கள், கேலி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றா? என் தாயின் தலைரோமம் சில மணி நேரங்களில் நரைத்து விட்டன. நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்க என்ன தேவை? ஆமாம், அது உண்மைதான். அப்படி செய்ய எங்களுக்கு என்ன தேவை இருந்தது என்று நயீம் ஊர் மக்கள் ஆர்வமாய் கேட்கிறார்கள். பரிசேயர்கள் என்ன பதில் கூறுவதென அறியாதிருக்கிறார்கள். சேசு ஒன்றும் பேசவில்லை. அவர் தாம் அங்கே இல்லாதது போல் மேசை விரிப்பை வைத்து விளையாடுகிறார். ஆனால் அவர் திடீரென்று பேசத் தொடங்குகிறார். அதை பற்றிய விவாதம் முடிவடைவதாக இருந்தபோது இவர் வேதபாரகர் பரிசேயர்களை காட்டி, உன் உயிர்ப்பு யூகமாக செய்யப்பட்ட ஒரு தந்திரமே. ஜனங்கள் மத்தியில் என் நன்மதிப்பை உயர்த்தி கொள்ள அதை நாம் நடத்தினோம் என்று காட்ட ஏன் முயற்சிக்கிறார்கள் என்பதை கூறுகிறேன். இதை கண்டுபிடித்தது நான் என்றும் நீங்கள் அதனுடன் ஒத்துழைத்தவர்கள் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். கடவுளையும் ஜனங்களையும் நாம் ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். அப்படியல்ல. ஒன்றுக்கும் உதவாதவர்களிடம் ஏமாற்றுதலை நான் விட்டுவிடுகிறேன். நானாக இருப்பதற்கு மாந்திரிகம் தேவையில்லை.
தந்திரம் தேவையில்லை, ஒத்துழைக்கிறவர்களும் தேவையில்லை. ஒரு சரீரத்திற்கு அதன் ஆத்துமத்தை மறுபடியும் கொடுக்கிற வல்லமையை சர்வேஸ்வரனுக்கு ஏன் மறுக்க வேண்டும்? சரீரம் உருவாகும் போது ஆத்துமத்தை சிருஷ்டிக்கிறவர் அவருடைய மெசையாவின் மன்றாட்டினால் ஆன்மா சரீரத்திடம் மீண்டும் கொடுக்கப்படும் போது அந்த புதுமை அநேகர் சத்தியத்துக்கு திரும்பி வர வழியாகாதா? புதுமை செய்யும் வல்லமையை கடவுளுக்கு நீங்கள் மறுக்க முடியுமா? அதை நீங்கள் ஏன் மறுக்க வேண்டும்? நீர் கடவுளா? நான் இருக்கிறவர். நான் செய்யும் புதுமைகளும் என் போதனையும் நான் யாரென்று சாட்சியம் அளிக்கின்றன. ஆவிகளை வெளிக்கொணரும் போது அவை மறு உலகம் எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது இவனுக்கு அது மறந்து போனதேன்? ஏனென்றால் இந்த ஆன்மா உண்மையை பேசுகிறது. முதல் மரணமாகிய தவத்தினால் அர்ச்சிக்கப்பட்டு அவ்வாறு பேசுகிறது. ஆனால் சூனியக்காரரின் வாயால் பேசப்படுவது உண்மையல்ல. சாமுவேல் பேசியது, சாமுவேல் கடவுளின் கட்டளையால் வந்தார், அந்த சூனியக்காரி கட்டளையால் அல்ல. அவர் தேவ கட்டளையை மீறிய அத்துரோகிக்கு ஆண்டவரின் தீர்ப்பை கொண்டு வந்தார். தேவனை அவருடைய கட்டளைகளில் பரிகசிக்க கூடாது. அப்படியானால் உம்முடைய சீடர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்கிறான் ஒரு பரிசேயன். அவனுக்கு சுட்டுவிட்டது. குரலை உயர்த்தி அடுத்த அறையில் இருக்கும் அப்போஸ்தலர்களின் கவனத்தை ஈர்க்கிறான். ஒரு நடைபாதை தான் அவர்களை பிரிக்கிறது. திரைகளோ கதவுகளோ அவர்களை மறைக்கவில்லை. தங்களை பற்றி பேச கேட்ட அவர்கள் சத்தமில்லாமல் எழுந்து நடைபாதையில் வந்து நின்று கேட்கிறார்கள். எதிலே அவர்கள் அப்படி செய்கிறார்கள்? திறந்து பேசுங்கள். உங்கள் குற்றச்சாட்டு உண்மையானால் சட்டத்திற்கு எதிராக எதையும் செய்யாதபடி அவர்களை நான் எச்சரிப்பேன். அவர்கள் அப்படி செய்வது எனக்கு தெரியும், வேறு பலருக்கும் தெரியும். நீர் இறந்தவர்களை எழுப்புகிறீர், உம்மை தீர்க்கதரிசியை விட மேலானவர் என்று கூறுகிறீர். அதை நீரே கண்டுபிடியும். நிச்சயம் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். எப்படியும் பார்க்க உமக்கு கண் இருக்கிறது. மேலும் செய்யக்கூடாத பல காரியங்களை அப்போஸ்தலர்கள் செய்திருக்கிறார்கள். செய்ய வேண்டியவைகளை செய்யவும் இல்லை. நீர் அவற்றை பொருட்படுத்துவதே இல்லை. அவற்றில் சிலதை சொல்லுங்கள். நம் முன்னோர்களின் பாரம்பரியங்களை ஏன் குறைப்படுத்துகிறார்கள்? இன்று நாங்கள் அதை பார்த்தோம். இன்று கூட 1 மணி நேரத்திற்குள் அவர்கள் கை கழுவாமல் உணவறைக்குள் போனார்கள். இவ்வரிசேயர்கள் எவ்வளவு காட்டமாய் இதை சொன்னார்கள் என்றால், சில பேரை கொலை செய்துவிட்டு கை கழுவாமல் இவர்கள் சாப்பிடப் போகிறார்கள் என்று சொல்வதைப் போல் அவ்வளவு கொடூரமாய் சொன்னார்கள். நீங்கள் அவர்களை கவனித்தீர்களா? எத்தனையோ காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டியிருக்கின்றன, நல்லதும் அழகியதுமானவைகள். அவைகள் அவர் சிருஷ்டித்ததால் ஆண்டவரை நாம் துதிக்க செய்கின்றன. அவற்றை நாம் காணும்படி நமக்கு அவர் உயிரை தந்திருக்கிறார். ஆனால் அவற்றை நீங்கள் பார்ப்பதில்லை. அநேகரும் உங்களைப் போல இருக்கிறார்கள். நீங்கள் நல்லவை அல்லாத காரியங்களை பின்தொடர்ந்து சென்று உங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். நறுமண பூண்டு தோட்டங்களில் இருந்து காற்றால் கொண்டு வரப்படுகிற வாசனை அலைகளை புறக்கணித்துவிட்டு அசுத்த நாற்றத்தை நோக்கி ஓடுகிற நரிகளை, அதைவிட கழுதை புலிகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். லீலி மலர்களையும் ரோஜாக்களை மல்லிகைகளையும் சூடத்தையும் சின்னமோனையும் குளோவ்ஸையும் கழுதை புலிகள் விரும்புவதில்லை. அவற்றின் வாசனை அவைகளுக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் ஒரு ஆழமான மலையிடுக்கில் அல்லது வண்டிச்சாலையில் அழுகி கிடக்கிற பிணத்தின் வாடை, அல்லது முட்புதருக்கு அடியில் ஒரு கொலைகாரன் வீசி எறிந்த சடலம், அழுகிய நாற்றம், அல்லது அலைகளால் கரை ஒதுக்கப்பட்ட பிணம், நீலம் புத்து ஊதி பெருத்து வெடித்து அகோரமாயுள்ள அந்த முடநாற்றம் அவைகளுக்கு மிக இன்பமாயிருக்கிறது. அந்த நரிகளுக்கு சூரியவெயில் உஷ்ணப்படுத்திய பொருட்களில் இருந்து வடித்த வாசனைகளை மாலை காற்று சேர்த்தெடுத்து கொண்டு வரும்போது இந்த கழுதை புலிகள் அதில் கலந்து வரும் தெளிவற்ற மனங்களை மோப்பம் பிடிக்கின்றன. இந்த நாற்றத்தை அவை கண்டுபிடித்தவுடன் அவை தங்கள் வாயை திறந்து பல்லை காட்டி அழுகல் எங்கோ அங்கே போகின்றன. அது ஒரு பிணமாயிருக்கலாம், ஒரு மிருகத்தின் உடலாயிருக்கலாம், ஒரு குடியானவன் கொன்ற பாம்போ, ஒரு ஸ்திரீ கொன்ற கீரிப்பிள்ளையோ, ஒரு செத்த எலியோ, எதையும் அவை ரசித்து உண்கின்றன. அந்த அழுகலுக்கு பற்களை அமிழ்த்தி உண்டு பின் தங்கள் உதட்டையும் நக்கிக் கொள்கின்றன. ஆனால் சில மனிதர்கள் புனித தன்மையில் நாளுக்கு நாள் வளர்வது ஒரு காரியமாயில்லை. ஆனால் ஒருவன் ஒரு தவறு செய்தால், அதாவது தேவ கட்டளையை மீறாமல் ஒரு மனித முறையை மட்டும் மீறி நடந்தால், அதை நீங்கள் மரபு அல்லது வழக்கம் என்று கூறுவீர்கள். அது வெறும் மனித ஆச்சாரமே. அது உடனே கவனிக்கப்படுகிறது. அப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கூட அதை தொடர்ந்து சென்று அந்த சந்தேகம் உண்மையானால் மகிழ்ச்சி கொள்கிறீர்கள். அன்பினால் அல்லது விசுவாசத்தால் அல்லது நேர்மையினால் இங்கு வராமல் ஒரு கெட்ட எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கிற நீங்கள் எனக்கு பதில் கூறுங்கள். எதற்காக நீங்கள் உங்கள் மரபுகளுக்காக கடவுளின் கட்டளையை மீறுகிறீர்கள்? அவர் இவ்வாறு கூறியிருக்கிறாரே, உன் பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக, தந்தை தாயை சபிக்கிற எவனும் சாக கடவானே என்று. இதற்கு மாறாக நீங்கள், நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை, ஆகையால் அதை தந்தை தாய்க்கு கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறீர்கள். இதனால் உங்கள் மரபை வைத்து சர்வேசனுடைய கட்டளையை ரத்து செய்து விட்டீர்கள்.
கபட வேஷதாரிகளே, இசையாஸ் உங்களைப் பற்றி சரியாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த ஜனம் தன் உதடுகளால் மட்டும் என்னை சேவிக்கிறது, அதன் இருதயமோ என்னிடமிருந்து தூரமாயிருக்கிறது. அதனால் அவர்கள் வீணாக என்னை புகழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மனித சத்தியங்களையும் கட்டளைகளையும் போதிக்கிறார்கள். தேவ கட்டளையை கைவிட்டு மனித மரபுகளை அனுசரிக்கிறீர்கள். பாத்திரங்களையும் பருகும் கலங்களையும் தட்டுக்களையும் கரங்களையும் அப்படிப்பட்ட பொருட்களையும் கழுவி அதே சமயத்தில் நன்றி கெட்டத்தனத்தையும் ஒரு மகனின் பேராசையையும் நியாயப்படுத்துகிறீர்கள். அவன் பலி செலுத்துகிறான் என்று ஒரு காரணத்தை காட்டி அவன் தனக்கு பிறப்பளித்தவர்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடாமல் இருக்க செய்கிறீர்கள். அவனுடைய உதவி தேவைப்படுகிற அவர்களை அவன் சங்கிக்க வேண்டிய கடமையுள்ள அவனுடைய பெற்றோர்களை இப்படி வைத்துவிட்டு ஒருவன் கை கழுவாமல் உண்கிறான் என்று இடறல் படுகிறீர்கள். நீங்கள் கண்டுபிடித்து புகுத்தியுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக கடவுளுடைய வார்த்தையை மாற்றி அதை மீறுகிறீர்கள். இதனால் நீங்கள் கடவுளை விட அதிக நீதி உள்ளவர்களாக பறைசாற்றிக் கொள்கிறீர்கள். சட்டம் இயற்றும் உரிமையை நீங்கள் உங்களுக்கே எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் கடவுள் ஒருவரே தம் மக்களுக்கு சட்டமிடக்கூடியவர். நீங்களோ? சேசு இன்னும் தொடர்ந்து பேசியிருப்பார். ஆனால் அந்த எதிரி கூட்டம் எழுந்து வெளியேறுகிறது. இக்குற்றச்சாட்டுகளின் நடுவில் அவர்கள் அப்போஸ்தலர்கள், வீட்டில் இருந்தவர்கள், விருந்தாளிகள், அந்த வீட்டு எஜமானிக்கு உதவி செய்த ஸ்திரீகள், சேசுவின் முழங்கும் குரலை கேட்டு நடைக்கூடத்தில் வந்து கூடியிருந்தவர்கள் எல்லோர் மேலும் முட்டி மோதிக்கொண்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். சேசு எழுந்து நின்றிருந்தவர் அமர்கிறார். அங்கிருந்த அனைவரும் தம்மிடம் வரும்படி சைகை காட்டி அவர்களிடம் கூறுகிறார், நான் சொல்லுவதை கேட்டு சத்தியத்தை கண்டுபிடியுங்கள். மனிதனுக்கு புறம்பே இருந்து அவன் வாய்க்குள் புகும் எதுவும் அவனை அசுத்தப்படுத்தாது. அவன் வாயிலிருந்து வெளியே வருவதுதான் அவனை அசுத்தப்படுத்தும். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். தங்கள் அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்து தங்கள் சித்தத்தை பயன்படுத்தி செயல்படட்டும். இப்போது நாம் போவோம். நயீம் பட்டணத்து மக்களே, நன்மையில் நீடித்திருங்கள். என் சமாதானம் உங்களுடன் எப்போதும் இருப்பதாக. சேசு எழுந்து வீட்டு எஜமானுக்கும் வீட்டு எஜமானிக்கும் தனிப்பட்ட முறையில் உபச்சாரம் சொல்லி வெளியே நடைக்கூடம் வழியாக புறப்படுகிறார். அப்போது அவரையே ஆவலாய் நோக்கி கொண்டிருந்த நல்ல ஸ்திரீகளை காண்கிறார். அவர்கள் பக்கம் சென்று, உங்களுக்கு என் சமாதானம் உண்டாவதாக. மிக அன்போடு நீங்கள் எனக்கு செய்த உதவிகளுக்கு பரலோகமே உங்களுக்கு பதில் செய்வதாக. என் தாய் இல்லையே என்று வருத்தம் எனக்கு ஏற்படவில்லை. உங்கள் தாயன்பை நான் இங்கு கண்டேன். ஒவ்வொரு ரொட்டி துணிக்கையிலும் கூட்டுக்குழம்பு பொரித்த துண்டிலும் இனிய தேனிலும் குளிர்ச்சியான மனமூட்டப்பட்ட திராட்சை ரசத்திலும் அதை கண்டேன். நயீனின் நல்ல ஸ்திரீகளே, எப்போதும் என்னை இப்படி நேசித்திருங்கள். ஆயினும் அடுத்த தடவை இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம். ஒரு துண்டு ரொட்டி, ஒரு கையளவு ஒலிவக்காய், உங்கள் தாய்க்குரிய புன்னகையாலும் நேர்மையுள்ள பார்வைகளாலும் சமைக்கப்பட்ட அவை எனக்கு போதுமானது. உங்கள் இல்லங்களில் சந்தோஷமாயிருங்கள், ஏனென்றால் இம்சிக்கப்படுகிறவரின் நன்றி உங்கள் மேல் இருக்கும். உங்கள் அன்பினால் அவர் ஆறுதல் அடைந்து செல்கிறார் என்கிறார். அந்த ஸ்திரீகள் சந்தோஷத்தால் கண்ணீர் விட்டு முழங்காலில் இருக்கிறார்கள். ஆண்டவர் போகையில் அவர்கள் நரைத்ததும் கருத்ததுமான தலைகளை ஒவ்வொன்றாய் தொட்டு ஆசிர்வதிக்கிறார். பின் வெளியே வந்து பயணத்தை தொடர்கிறார். மாலையில் மங்கள் அவருடைய வதனம் வெளிரி இருப்பதை மறைக்கிறது. மிக கூடுதலான காரியங்களால் சேசு கசந்து போயிருக்கிறார். காட்சி முடிகிறது. ஆமென்.